இன்னைக்கு பலர் இந்த ஒரு அதாவது மொபைல் போன் நவீன இதுகளை வைத்து அதாவது ஜியோகிராஃபி படிச்சு கொடுத்தவங்க சின்ன பிள்ளைகளுக்கு பல ஆங்கில அதாவது திறமைகளை வளர்த்து விட்டவர்கள், அதுபோல பிள்ளைகளுடைய சயின்ஸ் நாலேஜ்களை வளர்த்து விட்டவர்கள். இந்த இத்தனையோ விஷயங்களை 6-7 வயசுக்குள்ளைய பிள்ளைகள் அந்த மொபைலுடைய பழக்கத்தின் காரணமாக மொழி புலமையும் அதே போல இன்னும் பல விஷயங்களும் வளர்ந்து விட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, புள்ள சோசியல் மீடியா மொபைல் நவீன மீடியாக்களை பயன்படுத்தி முன்னேற வேகத்தில் ஊரில் உள்ள சிஸ்டங்கள் முன்னேறல. இன்னும் மொண்டசூரி நேசரின்னு வச்சுக்கிறோம். அதில் நம்ம முதலாவது ஆரம்ப காலத்தில் என்ன படித்தோம்? கலர்களை படித்தோம், இங்கிலீஷ் பாட்டு படித்தோம். இவன் மொண்டசூரி நடத்துகிற லெவலில் வெளியே போகிறாங்க. யாரு? சின்ன புள்ள 5 வயசுல எல்லா கலரையும் 5 கலர் ஆகிறேன் 100 கலர் ஆகிறேன். அவன் அந்த எல்லா கலரையும் படிச்சு எல்லா பாட்டையும் படிச்சு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு அவனை கொண்டு போய் நேசரியில் விடுறாங்க. அங்க அதே 5 கலர் திஸ் இஸ் கிரீன் என்ற அந்த கிரீன் நம்ம எப்பயோ பார்த்து முடிஞ்சதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த புள்ள 5 வயசுல கிட்டத்தட்ட 10 வயசுல உள்ள அறிவை இன்றைக்கு என்ன செஞ்சிடறான்? பெற்றுக்கொள்கிறான். அதாவது ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் வயசுல தேட பழகிட்டான், டைப் பண்ண பழகிட்டான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் செஞ்ச பிள்ளைய கொண்டு போய் நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அவனை இன்னும் டைம் வேஸ்ட் ஆக்குறோம்னு அர்த்தம். என்ன செய்யறோம்? அவன் டைமை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப அந்த புள்ளைய இன்றைக்கு நவீன கால மீடியாக்களின் ஊடாக எங்கேயோ கொண்டு போயிடலாம். அதுக்கு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு அறிவு தேவை. இதன் ஊடாக இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் கல்வி கொடுக்கலாம். அதாவது விளையாட்டின் ஊடாக எவ்வளவு கல்வியை கொடுக்கலாம், விளையாட்டின் ஊடாக என்ன ஒழுக்கங்களை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்ற அமைப்பில் நம்ம அந்த பிள்ளை என்ன செய்யணும்? உருவாக்குவதற்கு பழக வேண்டும். எனவே இந்த நவீன மீடியா சம்பந்தமான விஷயங்கள் சுருக்கமாக தான் எனக்கு இப்ப சொல்லலாம். ஆனால் அதில் எப்படியெல்லாம் நம்ம கல்வி வழங்கலாம் என்ற ஒரு பகுதி அது ப்ரொஜெக்டர் போட்டு கொஞ்சம் இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை நம்ம பழகலாம்.